Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just rupees 30 lakhs. இப்போ நாளைக்கே விஜய் ஒரு முடிவெடுத்து திமுகவுடன் நான் கூட்டணி வைக்க விரும்புகிறேன்னா வேணான்ட்டுருவாரா ஸ்டாலின்? நீண்ட காலமாக நல்ல அரசியல் பண்ணணும், விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரும்பொழுது பெரிய அளவில் அவருக்கான இது வருது. அவர் கரெக்டான அரசியல் பண்ணாருன்னா அவரை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அண்ணாதுரை என்ன 49 கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பெரிய இதாக கிடைச்சது? அன்றைக்கி சுதந்திர கட்சி கூடலாம் கூட்டணி வச்சுட்டு தான் இருந்தார். அரசியலில் தகுந்த நேரத்தில் தகுந்த முடிவு எடுக்கிறதும் தகுந்த நேரத்தில் தகுந்த கூட்டணியை அமைப்பதற்கு அரசியல் பண்ணுவதும் ஒரு சாணக்கியத்தனம். ஓகே, இதை பலரும் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் கடவுளுடன் கூட்டணின்னு நீங்கள் சஸ்டெயின் ஆகணும்னா சும்மா இப்படி ஊட்டி இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டீங்க. அதிமுக கூட்டணி வச்சிங்கன்னா திமுக வீழ்த்துறது உங்கள் லட்சியம்னா வீழ்த்தணும். ஓகே, ப்ளஸ்ஸு நீங்களும் ஒரு லெவல் வருவீங்க. அப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க. அவரை ஒத்துக்கிட்டு வந்தார். இதுக்கு பேர் என்னது? அன்றைக்கி அவங்க 2 பேரும் எடுத்த அந்த ராஜதந்திர முடிவுனால தான் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது. அன்னைக்கு கலைஞர் ஏன் விஜயகாந்த் பிடிச்சி தொங்குனாருன்னு 2016 ரிசல்ட் தெரிஞ்சுதான். அன்னைக்கு கலைஞர் கெஞ்சினார். நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படியே நீங்கள் எழுதின கதை வசனத்துக்கு நீங்களே ஹீரோ ஆகிட்டீங்க. கூட்ட கேஸ் ஆச்சா? ஒரு வாரம் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாராம் அப்போ எதிர்கட்சி தலைவர். அப்போது இந்த நிலைமை இந்த மாதிரி போகிறது, கூட்டணி அமைக்கிறதுலாம் புத்திசாலித்தனம் தான், சாணக்கியத்தனம். அப்போது இன்றைக்கி என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குது. பாமக வந்துட போகுது, தேமுதிக வந்துட போகுது, எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சது தான். இங்கே இந்த கூட்டணிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, சிக்கல் எல்லாம் இருக்குது. விஜய் தனியாக நின்னாலே அவர் வாங்கின டிஎம்கேலேருந்து கோர் ஓட்டையும் பெருசாக பிரிப்பார். ஏன்னா போன தடவை விஜய் ரசிகர்கள் தானே திமுகலாம் போட்டது. அப்போ இந்த தடவை யாருக்கு போடுவான்? அதுலேயே ஒரு 5-6% போயிடும்ல டிஎம்கே. கண்டிப்பாக போயிடும். அது தனியாக நின்னாலே என்டிஏக்கு சாதகம் தான். ஆனால் வெற்றி நிச்சயமாக தொங்கு சட்டசபை தான் வரும். அப்போது விஜய் வந்தால்தான் கரெக்டுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? சிஎம் சார் அப்படின்னாரு. கரூருக்கு பின் சிஎம் சார் அவர்களே அப்படி போயிட்டாரு. அப்போ மறு வச்ச இது பாருங்கன்னா மறு வந்துட்டா அந்த மாதிரி ஆகிட்டாப்புல. பொதுச் செயலாளர் ஓடி போயிட்டார், தாடியெல்லாம் வந்துக்கிட்டு. ஆமாம். இன்னொருத்தர் டெல்லிக்கு போயிட்டார். இன்னொருத்தர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில. மற்ற எல்லா மக்களும் எங்கே போனாங்கன்னு தெரில. விஜய் தனியாக உட்காந்து யோசிக்கிறாரு. நாளைக்கு உதயநிதி முதலமைச்சரானா 2 கேஸு. பெண்ணு ஏதோ ஒரு பொண்ணு போவோம், என்னை கையை பிடிச்சி இழுத்தாரு புஷி ஆனந்துன்னு ஒரு புகார். அவ்வளோதான், கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னா என்ன பண்ணுவார் அவர்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு, என்னன்னா சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கலன்னா சிரஞ்சீவியோட நிலைமை தான் திரு விஜய் அவர்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா இவர் தொடர்ந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எதுக்கு சார்? இது எடப்பாடி எப்படியா சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்களா இவர் விஜயோட சப்போர்ட்டை வச்சு? அரசியலில் தகுந்த நேரத்தில் தகுந்த முடிவு எடுக்கிறதும் தகுந்த நேரத்தில் தகுந்த கூட்டணியை அமைப்பதற்கு அரசியல் பண்ணுவதும் ஒரு சாணக்கியத்தனம். ஓகே, இதை பலரும் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா விஜயகாந்தை குடிகாரர் அப்படின்னாங்க. அவர் என்ன கேட்டார்? இவங்க தான் ஊற்றி கொடுத்தாங்கன்னு கேட்டார். அந்த அளவுக்கு தக்கப்பார். ஓகே, கடவுளுடன் மட்டும்தான் கூட்டணி, இந்த திராவிட கட்சியில் அழிக்கணும்னு விஜயகாந்த் சொன்னார். ஆமாம், விஜயகாந்த்லாம் ஒரு ஆளா? அது கட்சி கூட நான் கூட்டணியான்னு ஜெயலலிதா இருந்தாங்க. 2011 திமுகவை வீழ்த்தணும்னா விஜயகாந்த் துணை இருந்தால்தான் வீழ்த்த முடியும்னு போன்றோர் ஜெயலலிதாவுக்கு ஆலோசனை. ஜெயலலிதா கடுமையான கோபம். இவர் கூட எல்லாம் கூட்டணி வச்சுலாம் நான் ஆட்சி பிடினா அவசியம் இல்லைன்னு. அப்படிலாம் நீங்கள் முடிவெடுக்க முடியாது. நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டு அப்புறம் என்ன வேணால் முடிவெடுத்துக்குங்க. திமுக வீழ்த்தணும்னா உங்களுக்கு கூட்டணி அவசியம் தான். வேறு வழி இல்லாமல் விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சாங்க. விஜயகாந்த் கடவுளுடன் கூட்டணின்னு நீங்கள் சஸ்டெயின் ஆகணும்னா சும்மா இப்படி ஊட்டி இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டீங்க. அதிமுக கூட்டணி வச்சிங்கன்னா திமுக வீழ்த்துறது உங்கள் லட்சியம்னா வீழ்த்தணும். ஓகே, ப்ளஸ்ஸு நீங்களும் ஒரு லெவல் வருவீங்க. அப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க. அவரை ஒத்துக்கிட்டு வந்தார். இதுக்கு பேர் என்னது? அன்றைக்கி அவங்க 2 பேரும் எடுத்த அந்த ராஜதந்திர முடிவுனால தான் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது. இப்போ இது என்னம்னா சொல்கிறது? அலைஞ்சிக்கிட்டு போனாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஸ்ட்ராட்டஜி. 2016 பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு கலைஞர் சொன்னார். ஆமாம், ஏன்னா அவருக்கு தெரியும் இருக்கிற நிலைமைக்கு இந்த மக்கள் நல கூட்டணி வெளியில் இருக்குது. நம்ம விஜயகாந்தை உள்ளே இழுத்தாதான் ஜெயிக்க முடியும். மிஸ் ஆச்சுன்னா
ஜெயலலிதா அடிச்சிருவாங்க. எப்போ பிரியுதோ அப்போ ஏடிஎம்கே எப்போவுமே வின் பண்ணணும்னு தெரியும். ஜெயலலிதா ஏடிஎம்கே. அதுக்கு விஜயகாந்த்கிட்ட அவர் தொங்கினுக்கிறாரு. அவங்க பாஷையில் சொன்னால் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. விஜயகாந்த் பார்த்தா நான் ஒழுங்காக இருந்தேன் ஜெயலலிதா கூட, ஆனால் அந்த அம்மா கவுத்தி விட்டு நீங்கள் எம்எல்ஏலாம் வேலைக்கு வாங்கிட்டாங்க. நான் இனிமேல் இப்படிலாம் வர தயாராக, எனக்கு நீங்கள் துணை முதல்வர் பதவி கொடுங்க, நான் வர்றேன், அப்போ பேசிக்கலாம், வாங்க உட்காந்து பேசுவோம், வாங்க பழகலாம் அப்படின்னு கலைஞர் கூப்பிட்டுக்கிறார். இங்கே அந்த சுனில் இந்த டீமு 202 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும்னு ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி போட்டு தினமலர்லையும் நியூஸ் 7லையும் போட்டாங்க. ஊரே பயந்துச்சு, திமுக ஜெயிச்சிருமா. ஆமாம், அவர் சைக்கிளில் போகிறாரு, டீ கட்டில் அவரே டீ குடிக்கிறாரு, அவர் காலால் அவரே நடந்து போகிறாரு, எல்லாரும் கூட யார் மேலேயும் கோவப்பட்டு கன்னத்தில் அடிக்காமல் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாரு, என்னென்னவோ பண்ணுகிறாரு, ஸ்மார்ட்டாகிறாரு, அப்படி இப்படின்றாங்க. அது எல்லாம் ஸ்ட்ராட்டஜின்னு தெரியாது யாருக்கும். டீ வந்து வெளியிலேருந்து வீட்டிலேருந்தே வரும், அதை ஊற்றி டீ ஆற்றுன மாதிரி குடிப்பார், இந்த கதைலாம். அப்போ இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க கதையை இவங்க எழுதின கதை தானே. நானே எழுதிய நாடகத்தில் நானே கைதியான சிறையான ஏதோ ஒரு பாட்டு வரும், நானே எழுதின நாடகத்தில் நானே மாட்டிட்டேன். சரி, அவங்களே எழுதின நாடகத்தில் அவங்களே மாட்டினாங்க. மற்றவங்கள நம்ப வைக்க தான் நீங்கள், உங்களுக்கு என்னான்னு தெரியும்ல, அது கலைஞருக்கு தெரியும். அதனால தான் அவர் தம்பி வான்னு கூப்பிட்டுக்கிறாரு. இவங்க எழுத கதையை இவங்களே நம்பிக்கின்னு நம்ம தான் இது எவனும் தேவையில்லை போன்ட்டு விஜயகாந்தை போய் நோண்டுனுக்கிறாங்க. மாவட்ட செயலர் நோண்டுறது அதை வேலைலாம் பண்ணோன்னா விஜயகாந்த் பார்த்தாரு. போய் சேர்ந்ததுக்கே கட்சியை பாதி காலி பண்ணீங்க, உன் கூட வந்து நீயும் காலி பண்ணுறதுக்கா அப்படின்ட்டு அப்படி யோசிச்சுட்டுனால தான், தலைவரை நீ தான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் சொல்கிறா, வைகோ, அப்புறம் திருமா, அப்புறம் ஜி ராமகிருஷ்ணன், அப்புறம் முட்டரசன், பரவாயில்லையே சூப்பர்ரா, நம்மளே மதிச்சு முதலமைச்சர் ஆகிறேன்றாங்களே, எவனும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இங்கே போயிடுறாரு. பழம் நழுவி காலில் விழுந்தது, தரையில் விழுந்தது, போச்சா. அன்னைக்கு கலைஞர் ஏன் விஜயகாந்த் பிடிச்சி தொங்குனாருன்னு 2016 ரிசல்ட் தெரிஞ்சுதான். அன்னைக்கு கலைஞர் கெஞ்சினார், நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படியே நீங்கள் எழுதின கதை வசனத்துக்கு நீங்களே ஹீரோ ஆகிட்டீங்க. கூட்டகேசாச்சா, ஒரு வாரம் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாராம் அப்போ எதிர்கட்சி தலைவர். அப்போது இந்த நிலைமை வந்து இந்த மாதிரி போகிறது, கூட்டணி அமைக்கிறதெல்லாம் புத்திசாலித்தனம், அதான் சாணக்கியத்தனம். அப்போ இன்னைக்கு என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குது. பாமக வந்துடுறப்போது, தேமுதிக வந்துடுறப்போது, எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சது தான். இங்கே இந்த கூட்டணிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, சிக்கல் எல்லாம் இருக்குது. விஜய் தனியாக நின்னாலே அவர் வாங்கின டிஎம்கேலேருந்து கோர் ஓட்டையை பெருசாக பிரிப்பார். ஏன்னா போன தடவை விஜய் ரசிகர்கள் தானே திமுகலாம் போட்டது. அப்போ இந்த தடவை யாருக்கு போடுவான், அதுலேயே ஒரு 5-6% போயிடும்ல டிஎம்கே, கண்டிப்பாக போயிடும். அது இல்லாமல் சிறுபான்மை ஓட்டாதுன்னு போவோம். அது தனியாக நின்னாலே என்டிஏக்கு சாதகம்தான். ஆனால் வெற்றி நிச்சயமா தொங்கு சட்டசபை தான் வரும். அப்போ விஜய் வந்தால்தான் கரெக்டுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்கு? அப்போ விஜய் வருவாரா, அவர் வருவாரா அப்படின்னு பார்த்துனேங்கிறாங்க. கரெக்டாக வந்தார் கரூருக்கு, லேட்டாக வந்தார். கரூருக்கு முன் அங்கிள் சிஎம் சார் அப்படின்னாரு, கரூருக்கு பின் சிஎம் சார் அவர்களே அப்படி போயிட்டாரு. அப்போ மறு வச்ச இது பாருக்கன்னா மறு வந்துட்டா அந்த மாதிரி ஆயிட்டாப்புல. பொதுச் செயலாளர் ஓடி போயிட்டாரு, தாடியெல்லாம் வந்துக்கிட்டு. ஆமாம், இன்னொருத்தர் டெல்லி போயிட்டாரு, இன்னொருத்தர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில, மற்ற எல்லா மக்களும் எங்கே போனாங்கன்னு தெரில. விஜய் தனியாக உட்காந்து யோசிக்கிறாரு. இங்கே இவனுங்க விஜயை கைது செய்வார்கள், கொலைகார விஜய் ஆய்வின்னு போடுறான், பக்குன்னு ஆகுது. இந்த பழைய சிவாஜி படத்தில் இந்த சைடில் ஒருத்தன் திட்டுவான் அப்படின்னுவார் சிவாஜி, இந்த சைடில் திட்டுவான் அப்படின்னுவார், இப்படின்னுவார். பார்த்துட்டீங்களா, மனசாட்சியே திட்டம், இப்படிலாம் பயப்படுவார். அந்த மாதிரி நீ மானம் கெட்டவனே, நீ அவ்வளவுதான், நீ மனசாட்சி உள்ளவனா அப்படி இப்படின்னு அந்த மாதிரி இந்த பராசக்தி படத்தில் வர மாதிரி பஞ்சனை அவளை துரத்தியது ஓடினாள், பணக்காரர்கள் துரத்தினார்கள் ஓடினாள், பகட்டு அவளை துரத்தியது ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடின மாதிரி சிபிஐ அவரை துரத்தியது, அரசு சமூக வலைதளம் துரத்தியது, ஐடிவிங்க துரத்தியது, ஓடினார் என்டிஏ எல்லைக்கே ஓடினார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நேராக போய் ஐயா சிபிஐ விசாரணை வாங்கி கொடுங்க ஐயா, நான் தப்பிக்கணும், வாராசா, ஐயோ வாராசா, இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கு தான்டா காத்துருந்தோம், உக்கார், ரொம்ப நல்லது பண்ணிக்கிறாங்க தம்பிங்க அப்படின்னு பேசி பேச்சுவார்த்தை போகுது. அந்த பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் அவர் தடுமாறுறாரு. 75% ஓகே, நடுநடுல இல்லைங்க அப்படிங்க இப்படிங்க அதுன்றப்போ இவங்களுக்கு கொஞ்சம், அதுக்கு தான் இந்த வார்த்தையெல்லாம் விடுறது. ராசா ஒழுங்காக முடிவெடு,
ஒன்று அந்த பக்கம் போ, இல்லை இந்த பக்கம் போ, நடுவில் நின்னா லாரி செத்து போயிடுவேன். இது அண்ணன் சீமான் சொன்னது. அதை தான் கொஞ்சம் பாலிஷ்டாக டீசெண்டாக உதயகுமார் சொல்லிக்கிறாரு. கரெக்டாக பாருங்க. ஒன்று இங்கே வந்துரு, இல்லை அங்கே இருந்தனா நீ கண்டம் ஒன்றை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. அது 100% உண்மை. நீ அங்கே நின்று நாங்களும் தோற்று போய் ஒரு 80 வருது 70 வருது நாங்கள் பொழைச்சிக்குவோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீ விடுவாங்களா? ஒன்று உதயநிதிக்கு போட்டியாக ஒன்று பார்க்குறாங்க. நாளைக்கு உதயநிதி முதலமைச்சரானா 2 கேஸு. பெண்ணு ஏதோ ஒரு பொண்ணு போவோம், என்னை கையை பிடிச்சி இழுத்தாரு புஷி ஆனந்துன்னு ஒரு புகார், கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னா என்ன பண்ணுவார்? அவர் காட்டுக்குள்ளே ஓடி போயிடுவார். மறுபடியும் வீரப்பன் காட்டுக்குள்ளே அப்புறம் கட்டையை விட்டு சங்கிலிலாம் மாட்டி கூப்பிட்டு வருவாங்க. அவர் பார்ப்பாரு, கட்சி பேரே நாசமாயிருப்பேன். ஆமாம், வேற என்ன? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவார் புஷி? அண்ணன் திமுகவில் வந்துடுறேண்ணே வா, பிஜேபி பண்ணுவாங்களே இப்போ நார்த் இந்தியாவில் மற்ற இடங்கள்லாம். இப்போ அஜித் பவார்லாம் எப்படி உள்ளே வந்தார்? அஜித் பவார் அவர் பையன், அண்ணன் பையன் அஜித் பவார் தான். அஜித் பவார் தானே? ஆமாம், சரத் பவார். அஜித் பவார் எப்படி வந்தார்? நம்ம டிகேஎஸ்சி அப்படி தான் கூப்பிட்டாங்க. நாங்கள் சிபிஐ இது வர்றியா இல்லை இங்கே வந்து டெப்டி சிஎம் அவரியான்னு, நான் ஜெயிலுக்கே போனேன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி புஷியை இங்கே வரியா எப்படி? என்ன திமுகவில் இணைகிறேன், இருக்கிற இடத்துல இருந்தே கட்சியில் இணைந்தேன் அப்படின்னு வந்துடுவாங்க. எல்லாம் பாதி டிக்கெட் ஏற்றுருவாங்க. என்ன இவங்களாம் என்ன அப்படி இவங்களா? இவங்க அந்த பாண்டிச்சேரி டிஎம்கேல ஒரு முக்கிய புள்ளியாகிறேன் நான். ஆனால் நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னா அவ்வளோதான், எல்லா வசதியும். அந்த மாதிரி கட்சியே செதற விடுவாங்க. விஜய் என்ன பண்ணுவார்? அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிரு. சும்மா தேர்தல் இவ்வளோ பரபரப்பாக காலத்திலேயே வெளியே வர மாட்டேங்கிறாரு. இதோட 29 தான் தேர்தல். படம் நடிக்க போயிடுவாரோ? படம் நடிக்க போயிடுவார், அவ்வளோதான். இதுதான் நிலைமை. அதுக்கு நீயே இவங்கக்கிட்ட வந்தால் நின்று ஒரு 40 50 கேட்டு வாங்கிக்கின்னு ஸ்வீப்பு இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா 50% மேலே ஓட்டு ஜெயிச்சிருவாங்க. உனக்கு 40 எம்எல்ஏ கிடைக்குது. டிஎம்கே 3வது இடத்துக்கு போயிடுச்சு. 2011 அதே மாதிரி ஆகும். எதிர்கட்சி தலைவர் தானே, கார் கொடுப்பாங்க, கேபினெட் அந்தஸ்து, முன்னாடி கொடி இந்த ஜாலியாக வந்து சட்டசபையில் உக்காந்துட்டு எதுவும் பேச தேவையில்லை, அப்படியே வெஞ்சு போயிட வேண்டியதான். யாரும் ஒன்றும் பேச தேவையில்லை. நீங்கள் பேசினா தானே பிரச்சனை, இவங்க தான் பேசவே மாட்டாங்கல்ல. அப்படியே ஜாலியாக உட்காந்து நம்ம இவர் மட்டும் அமிதாப் பச்சன்ற பாருங்க, அதை 2 பேரும் ஒரே ஆகிட்டு தான். அவர் மட்டும் குரான் மீது சத்தியமாகன்னு ஏதாவது ஒன்று பேசினிருப்பாப்புல, அவ்வளோதானே. எம்எல்ஏ ஆகணும்ல சார்? ஆகிடும். அதெல்லாம் நின்னா எல்லாம் என்ன ஆகிடுவாங்க. என்ன 50 பேர் ஜெயிப்பாங்கன்றான், அப்புறம் என்ன? ஓகே, அதில் ஒருத்தர் ஜெயிச்சு இல்லாட்டி ராஜ்யசபா வாங்கிட்டு அங்கே போயிடுவார். அவருடைய ஒரே ஆசை ராஜ்யசபா தான். அது ஒழுங்காக திமுக செஞ்சுருந்தா இன்றைக்கி யாதவ் அர்ஜுனா அவ்வளோ தொல்லை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்து எம்பி இது வரும், அப்படியே கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு 4 எம்பி ராஜ்யசபா வரும்போது நீங்கள் இருக்கிற 40-45 எம்எல்ஏக்கு 39 எம்எல்ஏ இருந்தாலும் ஒரு ராஜ்யசபா எம்பி. அதில் நம்ம யாதவ் அர்ஜுனாவை ராஜ்யசபா எம்பி ஆகி அமுச்சிடலாம், இல்லை அருண்ராஜே எம்பி ஆகி அமுச்சிடலாம். நல்ல லாபம் தானே. அதுக்கப்புறம் 2030க்கு அப்புறம் நான் என்னமோ நினச்சேன்ப்பா இந்த ஆட்சி சரியே இல்லை சொல்லிட்டு நான் வந்து வெளியேறுகிறேன், கவலையுடன் உடைந்த இதயத்துடன் வெளியேறுகிறேன், என்னுடன் நான் வரலாம், யார் வந்தாலும் ஆட்சி இருப்பாங்கன்னா அப்போ காங்கிரஸ் பார்த்துன்னு இருப்பான், நான் வரேன். அப்போ திமுக பலகீனம் ஆகும். ஏன்னா கூட்டணி மொத்தமாக இங்கே வந்துடுது. நீங்கள் பெரிய சக்தி ஆகிடுவீங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும், 3-4 வருஷத்துல பெரிய அனுபவம் இருக்கும். அதுக்கப்புறம் அனுபவம் வரலன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அப்போ பெரிய அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு தனியாக நின்னா சொல்ல முடியாத ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆட்சியை பிடிச்சிட்டா உங்களை வீழ்த்துறதுக்கு திமுக அதிமுக கூட நாளைக்கு கூட்டணி வைக்கலாம். ஓகே, வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆக்சுவலாக அரசியலை கற்றுக்கலாம் சொல்ல போனால். விஜய் இந்த கூட்டணிக்கு போயிட்டா ஆமாம், நல்லா கற்றுக்கலாம், நல்லா ட்ரைனிங் ஆகிடலாம். இப்போ போனால் என்ன பண்ணோம், தம்பி இங்கே வா, நீ தான் சேப்பாக்கம் தொகுதி வேட்பாளரா? போகும்போதே பார்ப்பாருங்க, இதோடா வந்துக்கிறாரு பாரு அண்ணனை எழுத்து அப்படின்வாங்க. கூனி குறி தான் இவர் போவார். என்ன இது என்னங்க இதுங்க இது இனிஷியலுங்க, சூங்க எஸ் போட்டுக்கிறேன், எஸ்யூ தானே போடணும். இல்லை சார் இங்கிலீஷில் எஸ். ஓ, அது போய் நோட்ரி பப்ளிக்கில் சைன் வாங்கிட்டு வா. சரிங்க சார், இதே ஏடிஎம் கார்ட்ட சொல்ல முடியுமா? என்னது சூனா எஸ் போடக்கூடாதா, எஸ்யூ தான் போடணுமா, இதுக்கு நோட்ரி போடணுமா? யார் நீ, திமுக ஆதரவு அதிகாரியா? இல்லைங்க கொடுங்க, இதெல்லாம் ஒரு இதுன்னு வை அப்படின்னு சண்டை போடுவான். ஆமாம், அப்போ அவன் கூட இருந்தானா தெம்பாக சண்டை போடலாம்ல, சப்போர்ட் கற்றுக்கலாம்ல, எப்படி சண்டை போடணும், அரசு எப்படி பார்க்கலாம். ஒன்ஸு நீங்கள் எம்எல்ஏ உட்காந்து செக்ரட்டரியேட்டு போயிட்டு அரசு அதிகாரிகள் அது இதுன்னு வந்துட்டாலே அந்த பழக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு வரலன்னா நீ ஒன்றும் யார் நான் சொல்கிறது இல்லை, சாமர்த்தியம். ஆமாம், உன் சாமர்த்தியம், மகனே உன் சமர்த்து. அதை தான் உதயகுமார் சொல்கிறாரு. இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ நாளைக்கே விஜய் ஒரு முடிவெடுத்து
திமுகவோட நான் கூட்டணி வைக்க விரும்புகிறேன்னா வேணான்ட்டுருவாரா ஸ்டாலின்? கண்டிப்பாக கூப்பிட்டுருவாரு. அப்போ அது பேர் நான் சொல்கிறது. அதனால் இது வந்து ஏன் நாளைக்கே இவர்களை வீழ்த்தணும், இந்த கூட்டணியில் இப்படி திறந்துட்டாரு, வீழ்த்தணும், திமுகவோட மறுபடியும் கூட்டணி வச்சுக்கின்னு ஏன் தலைமையில் தான் அப்படின்னா என்ன பண்ணுவாப்புல? அன்னைக்கு ரேஞ்சுக்கு 80ல் கலைஞர் பண்ணார்ல, சரி விடுங்க, ஆளுக்கு 117, அவ்வளோதான், பாதி 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 வரலாம்ல. யார் அதிக சீட்டு வராங்களோ அவங்க முதலமைச்சர், மற்ற துணை முதலமைச்சர் ஒத்துக்க மாட்டாங்களா? நடக்கலாம். இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு எது வேணால் நடக்கலாம். இவர் என்னன்னா மாற்று சக்தியாக தான் வரணும்னு நினைக்கிறார். கடைசியில் இவர் ஒரு கூட்டணி கட்சியாக தான் முடியுமா? எப்போவுமே நமக்கு கிடைக்கிறத, நமக்கு விருப்பமானது கிடைக்கலன்னா கிடைக்கிறத விரும்பி எடுத்துக்கணும். ஓகே, உனக்கு நயன்தாரா கட்டின்னு ஆசை இருந்தால் என்ன பண்ணுறது? நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா அதை விரும்பி கல்யாணம் பண்ணி. அப்போ இதான் அரசியல் எதார்த்தம். அரசியல் இதுதான். ஏன் கலைஞர் தான், நான் கலைஞர் உதாரணம் சொல்லுவேன், ஜெயலலிதா சொல்லுவேன். இப்போ சொன்னதெல்லாம் என்னது? விஜயகாந்த் கூட ஆண்டவனுடன் கூட்டணி நான் முதலமைச்சர்னாரு, நடந்துச்சா? அப்போ இதை தாண்டி யாருமே வரைய முடியாது சார். முடியும். நீண்ட காலமாக நல்ல அரசியல் பண்ணணும். விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரும்பொழுதே பெரிய அளவில் அவருக்கான இது வருது. அவர் கரெக்டான அரசியல் பண்ணாருன்னா அவரை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணாதுரை என்ன 49 கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பெரிய இதாக கிடைச்சது? அன்னைக்கு சுதந்திர கட்சி கூட எல்லாம் கூட்டணி வச்சு தான் இருந்தார். எத்தனை வருஷம் ஆச்சு? 17 வருஷம் ஆச்சு. 67 தான் முடிஞ்சது. அப்புறம் இந்த வாய்ப்புகள்லாம் அப்படி தான் கிடைக்கும் சார். அடுத்தபடியாக பவன் கல்யாண் வந்து திரு விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரோ என்டிஏ கூட்டணியில் உள்ள சேரணும், ஏன்னா அதே ஃபார்முலாவை இங்கேயும் ஃபாலோ பண்ணுறது. பிரேக் பண்ணது நான் தானே. ஆமாம், அதான் கேட்குறேன். நான் வீடியோவில் நான் பேசிட்டேன். நமக்கு கிடைச்ச தகவல் அது. பேசின பிறகு ட்வீட் பண்ண மறந்துட்டேன். அப்படி இப்படி வேலைகள் இருந்தது. அது மறுநாள் உதயகுமார் பேசுகிறாரு. ஓகே, அப்போ பிரஜாராஜ்யம் கட்சி இதை பற்றிலாம் அவர் சொல்கிறாரு. ஆமாம், அடடா இது தானே பவன்குமாரை சொன்னாருன்னு நான் நேற்று ட்வீட் பண்ணுறேன். உடனே கீழே வந்துக்கிட்டு இது நேற்று தினமலர்லேயே வந்துச்சு, நீ அதை பார்த்து போட்டு நீலாம் ஒரு பத்திரிகையாளரா அப்படின்னு. ராசா இங்கே பார்த்துக்க ராசான்னு முந்தா நாள் பேசுனதை, நான் பேசுனதை வேணால் யாராவது எடுத்து போட்டிருப்பாங்க, இந்த பாருன்னு போட்டு விட்டேன். பவன் கல்யாண் விஜய்கிட்ட முன்னாடியே பேசிட்டார். ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்காரு. இந்த தடவை கொஞ்சம் அறிவுரை சொல்கிற மாதிரி. ஏன்னா இவருக்கு தயக்கம் இருந்துன்னே இருக்குது. பாஜக அந்த தான் கூட இருப்பாங்களா லகட பாண்டியல். புஷிக்கு பிரச்சனை இல்லை. அண்ணன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓகேன்னு. காட்டுக்குள்ளே இருந்தது எனக்கு தான் தெரியும். அதனால் காட்டுக்குள்ளெல்லாம் இல்லை, நாமக்கல் மாவட்டத்தில் இருந்திருக்காப்புல. நான் கேட்குறேன் அதிகாரியில், ஏங்க அவர் எங்கே இருந்தாலும் வீடு முதல் கொண்டு தெரியுங்க, அதே தெருலையே நம்ம ஆளுலாம் பார்த்துன்னு தான் இருந்தாங்க, இவர் எங்கே போயிடுவார்? நாங்கள் நினச்சா ஒரு செகண்ட் தூக்கியிருப்போம். கரூர்லேருந்து நாமக்கலுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்காரு. ஆமாம், அங்கே போய் ஒழிஞ்சினாராம் அவர். சுவிட்செலாம் போய் சங்கத்தை கலைங்கப்பா அப்படின்னு ஒழிஞ்சினுக்கிறாராம். அவர் நினச்சினுக்கிறாரு. இந்த பூனை சில சமயம் ஓடிடுன்னு சொல்லிட்டு தலையை மட்டும் எங்கேயா விட்டுக்குவோம். அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடி கொண்டாள்னு. அது என்ன, தலையை கொண்டு போய் விட்டுக்குவார். அவர் உடம்புலாம் வெளியே இருக்கிறத அவர் மறந்துடுவார், நம்ம ஒழிஞ்சினுக்கிறோன்னு நினச்சிட்டு இருப்பார். அந்த மாதிரி சார் இவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சார், நாங்கள் தூக்கியிருப்போம், ஆனால் எங்களுக்கு தேவையில்லை சார். அப்போ நாங்கள் நாளைக்கு கோர்ட் ஏதாவது கேட்கும்போது தான் ஃபார்மல் அரெஸ்ட்டு அந்த 2 பேரும் பண்ணணும். மற்றபடி இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுற நோக்கம். இவங்க விஜய் ரேஞ்சுக்கு உருட்டினானுங்க தெரியுமா? விஜயை கைது செய்து விடுவார்கள். இன்றைக்கி ஒருத்தன் உருட்டிக்கிறான், விஜய் மீது சிபிஐ விசாரணை வரும். விசாரணையில் என்னென்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் அதில் இருந்தீங்களா, கூட திரிஷா இருந்தாங்களா, கீர்த்தி சுரேஷ் அவங்க இருந்தாங்களா, இவங்க இருந்தாங்களா, இப்படிலாம் சிபிஐ விசாரிக்குமா. அதுக்கப்புறம் வருமான வரியை கரெக்டாக கட்டியிருக்கீங்களா? 88 கோடி ரூபா வசதி கட்டுறான் இருந்தாலும். இந்த 1500 கோடி ரூபா மேட்டரை இவங்க எடுத்து உருட்டினானுங்க. ஆக்சுவலாக அது நீ தேவையில்லாமல் போட்ட வரி அப்படின்னு அதை எடுத்து அவர் தான் போட்டு போயிருக்காரு. அது வந்து ஏரிங் வந்துச்சு. உடனே இவர்கள்லாம் அப்படியே பரம ஏதாவது தெரியும்ல, டீ டோட்டலர் மாதிரி, விஜய் குடிக்கிற அப்படின்னு. நீ சாயந்தரம்னா அதான் பாட்டில் அவுக்காமையாக வீட்டுக்கு போவேன். ஆனால் இவர் விஜய் குடிக்கிறான். விஜய் யோக்கியனாக இருக்கணும். ஒரு பொண்ணு சும்மா வந்தாலும் மேட்டர் இது பண்ண பார்ப்பானுங்க. ஆனால் அங்கே விஜய் அவங்க கூட தொடர்பு, இவங்க கூட தொடர்பு. விஜய் கூட திரிஷா இருந்தாங்க. திரிஷா என்ன தீவிரவாதியா? ஜனநாயகம் ஷூட்டிங் நடந்துச்சு. ஷூட்டிங் நடத்தக்கூடாதா? அதான் அவன் இஷ்டம்பா. அது சில காட்சிகள் தேவைன்னா எடுத்துக்கிறாங்க. என்ன இப்போ அதுக்கு விஎஃப்எக்ஸ்லேயே எடுக்கலாம், இதில் வந்து தான் ஷூட்டிங் எடுக்கணுமா? இப்போலாம் ட்ரோன் வந்துருச்சு சார். தொழில்நுட்பத்தில் எவ்வளோ பெரிய இந்த படம் வந்துச்சுல்ல, ஏஐலேயே விஎஃப்எக்ஸ்லேயே நம்பர் 1 பாகுபலி. ஆமாம், அதில் அந்த போர் சண்டை நடக்கும்ல, எல்லாமே விஎஃப்எக்ஸ் தான். அவன் பாடியே ஹீரோ பாடியே வில்லன் பாடி அளவு கிடையாது. அவன் முழு பாடி. அவன் எப்படி இருப்பான் பார்க்கறதுக்கு? அது முதற்கொண்டு பண்ணாங்க. ஏன் ரஜினிக்கு விஎஃப்எக்ஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் சுருக்கலாம் ரஜினிக்கும் அஜித்துக்கும் அவ்வளோ விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணுமா, நடக்குமா? இது சினிமா கலைஞர்களை கேட்டால் தெரியும். அதனால் இது ஜனநாயகம் சூட்டிக்கு கும்பல் காட்டுறதுக்கு இங்கே வந்தால் எடுக்கணுமா? சரிப்பா, அவர் அப்படி ஆசைப்பட்டே வந்துட்டார், ஒரு ரியாலிட்டி இருக்குன்னு எடுத்தார்.
அதுக்கும் ஸ்டாம்பேட் ஆனதுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் சம்மந்தப்படுத்துறீங்க? அப்படியோ இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படியோ விட்டுறக்கூடாது விஜய், தொலைச்சிடணும் அப்படி. சார் அப்படியே ஷூட்டிங்காக இருந்தாலும் ட்ரோன் காட்சி வேணா எடுத்திருப்பாங்களே சார், அது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்ன இப்போ அதுக்கு விடவே கூடாது. விஜய் குடிக்கிறான். சிபிஐ அந்த பேக்கை செக் பண்ணுங்க, ஃபுல்லுக்கு தான் ஆஃபுக்கு தான் சைட் டிஷ்ஷுன்னா வச்சுருந்தாப்புல. என்னையா சிபிஐக்கு அதுவா வேலை? தெரியுதா இவங்க எந்த லெவலுக்கு கீழே போயிட்டாங்க? இந்த தீபாவளியை இவர் யாருடன் கொண்டாடுவார், யார் கூட கொண்டாடினா உனக்கு என்ன, அவர் என்ன கொள்கை பண்ணுறாருன்னா நீ பார்க்கணும். அவர் யார் கூட வேணால் கொண்டாடட்டும், குடிசைக்கு போய் குடிசை பகுதி மக்கள் கூட கொண்டாட்டும், உனக்கு என்ன? இப்போ நீ அடிச்சோடனே நேற்று வேறு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நமக்கே வருத்தமாகுது. என்னையா தனிப்பட்ட விஷயங்கள்லாம் போய் அடிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி 2 பேர் கேட்டாங்க, அவங்கள போட்டு சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கேட்டப்போ நீ கேட்டியா, இங்கே கேட்டப்போ மட்டும் வர்ற, எங்கால அடித்தாங்களே அது கேட்டியான்னு எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. அதனால் அரசியல்ன்றது கொள்கைகளை அந்த அரசியலை விமர்சனம் பண்ணுறது தாண்டி தனிநபர் விமர்சனம்னு மாறுது. அதை ஒருத்தர் நியாயப்படுத்துகிற ஒரு பத்திரிகையாளர் அப்படி பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா, பொது வாழ்க்கைக்கு வந்தால் கூட இதை நீ பேசக்கூடாதியா? இவருக்கு பேசணுமா? அதனால் பொது வாழ்க்கைக்கு வந்தால் இதெல்லாம் பேசுவோமா? எந்த ஊரில் சொல்லியிருக்காங்க? அப்போ இந்த மாதிரி தான் இன்றைக்கி மாறிட்டு போகுது. அதில் இதை பற்றி விஜய் பற்றி இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் நல்லா பதில் சொன்னீங்க. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.